இந்த எதிர்க்கட்சியுடன் கூடுவது அவர்கள் தேர்தலுக்காக இல்லை. என்பிபி எவ்வாறு வீழ்த்தலாம், ஆனால் நாங்கள் என்பிபி ஆனவர்கள் தேர்தல்களை வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். முன்னைய காலத்தில் இந்த மாகாண சபையை பிற்போடுவதற்காக எல்லை நிர்ணயத்தை கொண்டு வந்தவர்களே இன்று அவர்கள் ஒன்று கூடி இந்த அன்றைய காலத்தில் தேர்தலை அளிப்பதற்காக ஒன்று கூடியவர்கள். இவர்களும் ஆதரவாக தான் இருந்தவர்கள் தமிழ் கட்சியிலும் அன்றைய நேரத்தில் எல்லை நிலையத்தை கொண்டு வருவது. அந்த பிரச்சனையை கொண்டு வந்து அந்த மாகாண சபையை இதுவரை காலமும் இழுத்தடிப்பதற்கு அவர்கள் உடந்தையார்ந்தது. இன்று நாங்கள் தேர்தல்களை வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்கான குழுக்களையும் நியமித்திருக்கின்றோம். ஜனாதிபதிகள் அதற்கான நிதிகளை கூட விடுவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எந்த வகையிலும் நாங்கள் தேர்தலை பிற்போடுவன எண்ணப்பாடில்லை. எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் தான் இந்த தேர்தல்களை எவ்வாறு குளறுபடி எல்லை நிர்ணயத்தில் குளறுபடிகளை செய்து திரும்பவும் தேர்தல்களை பின்னோக்கி நகர்த்துவதற்காக கூடுகிறார்களோ தெரியவில்லை. இவர்கள்தான் இந்த தேர்தல் பின்னோக்கி நகர்வதற்கு காரணம். பின்னோக்கி இந்த தேர்தலை வைக்க விடாமல் தடுத்தவர்களே இன்று ஒன்று கூடுகிறார்கள். மாகாண சபை தேர்தல்கள் இல்லை, உள்ளாட்சி சபை தேர்தல்களிலே பணம் இல்லை என்று ஓடியவர்கள், பணம் இல்லை என்றவர்கள் இன்று ஒன்று கூடி ஒரே கூட்டை தாங்கள் தேர்தலுக்காக டிபி அரசாங்கம் இடைநிறுத்துகிறது என்ற ஒரு கருத்தியலை, போலி கருத்தியலை கொண்டு வருகிறார்கள். மாகாண சபை தேர்தல்கள் அந்த சட்ட திருத்தங்களுக்கு அப்புறமாக நடைபெறும். அந்த குழு நியமித்திருக்கிறது. அந்த குழுவின் அறிக்கை வந்தவுடன் தேர்தல் உடனடியாகவே நடத்தப்படும்.